போன வீடியோவில் குழி போட்டு களியை மட்டும் நட்டிருப்போம். இந்த வீடியோவில் அந்த ஒர்க்கோட கம்ப்ளீஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா களியும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி கட்டிடணும். கட்டின பிறகு பழைய மீன் விலை சிதம்பரத்தில் கிலோ 140 ரூபாயிலேருந்து 160 ரூபா வரைக்கும் கிடைக்கிது. இந்த வலையை வாங்கிட்டு வந்து நம்ம சுற்றி வேலி வந்து அமைச்சிக்கலாம். இந்த வலை விரல் கூட உள்ளே போகாத அளவுக்கு தான் இருக்குது. பாருங்கள், நான் விரலை வச்சு காட்டுறேன். என் விரல் உள்ளே போகலை. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வலையை வாங்கினீங்கன்னா டோட்டலாக நீங்கள் ஒரே வலையாகவே போட்டுடலாம். கீழேருந்து 3 அடிக்குன்னு நீங்கள் செப்பரேட்டாக இன்னொரு வலை போட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் வலையை டாப்பில் கட்டிட்டு பாட்டத்தில் இந்த மாதிரி தரையாக வச்சு கட்டிடணும். இந்த மாதிரி கட்டும்போது கீழேருந்து நாய் உள்ளே வர்றது, பாம்பு, கீரி இது மாதிரி தொல்லைகள்லாம் நமக்கு சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதனால் தரையில் முடிஞ்ச வரைக்கும் தரையாக சேர்த்து வச்சு கட்டிடுங்க. அப்படி கட்ட முடியலன்னா கம்பியை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஊக்கு மாதிரி வளைச்சி தரையாக வச்சு அடிச்சிருங்க. இந்த பண்ணைக்கு செட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டரில் அமைச்சிருக்கேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு வடக்கில் 20, கிழக்கு மேற்கில் 20 வச்சு இந்த செட்டை வந்து நான் அமைச்சிருக்கேன். இந்த செட்டோட உயரம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி வச்சு அமைச்சிருக்கேன். இது 5 அடி உயரம் வச்சு மேலே ஒரு பரணபிம்பு மாதிரி கொடுத்துருக்கேன். பொதுவாகவே இந்த சிறுவிடை கோழிகளுக்குன்னே பார்த்திங்கன்னா அது உயரத்தில் நிற்கிறதுக்கு தான் ஆசைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரணமைப்பை கொடுத்துட்டிங்கன்னா கோழிங்க இந்த உயரத்துலேயே அதிகமாக நின்றுக்கும். நமக்கு கூண்டில் வந்து பாதி அடைஞ்சிக்கும். முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த உயரத்துலேயே மேலே அந்த பரணமைப்புலேயே மேலே நின்றுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பரணமைப்பையும் நம்ம வந்து செட் பண்ணிடணும். அப்புறம் இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நீளம் 10 அடி, அகலத்தில் வந்து 3 அடி, உயரத்தில் 3 அடி வச்சு 5 பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டிஷனும் உள்ளளவு 2க்கு 3 வச்சு நம்ம பிரிச்சிருக்கோம். 5 பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம். இந்த கூண்டை நான் செப்பரேட்டாக பெரிய கோழிகளுக்காக மட்டும்தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இது ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் குறைஞ்சது 8 கோழி வந்து நம்ம உள்ளே விடலாம். ஆனால் இதில் 8 கோழி அடையாது. 4 கோழி 5 கோழி தான் உட்காரும். மீதி எல்லாமே அந்த பரன்லேயே உட்காந்துரும். இருந்தாலும் நம்ம 8 கோழிக்கு இடம் தேவைப்படும். அப்படிங்கிறதுனால நம்ம 8 கோழிக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோம். உயரமும் பார்த்திங்கன்னா 3 அடி வச்சுருக்கோம். இதை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கலாம். ஆனால் 2 பார்ட்டிஷனாக பிரித்தோன்னா மேலே உட்கார்ற கோழியோட எச்சம் வந்து கீழே உள்ள கோழிகள் மேலே விழுவும். அதனால் கோழிகள் வந்து பராமரிப்பு சரியாக இருக்காது. அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணலை. ஒரே கூண்டாக தான் வச்சுருக்கோம். உயரம் 3 அடி வச்சுருக்கோம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்காக இன்னொரு கூண்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயும் 5 பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கேன். அந்த பக்கம் 1 இன்ச் வலையில் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் அரை இன்ச் வலையில் பண்ணியிருக்கோம். கோழி குஞ்சுகளுக்கு சேஃப்டி வேணுங்கிறதுக்காக இது அரை இன்ச் வலையில் பண்ணியிருக்கோம். இதுலேயும் 5 பார்ட்டிஷன் பிரித்து ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேயும் தாய் கோழியோட 30 கோழி குஞ்சுகளை விடுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சரியான நிழல் வசதி இல்லாததுனால நான் இன்னொரு செட்டு அமைச்சிருக்கேன். அந்த செட்டோட அளவு 10க்கு 20. இது முழுக்க நிழலுக்காக மட்டும்தான் அமைச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் இந்த கோழி கூண்டுக்கும் இந்த செட்டு போடுறதுக்கும் டோட்டலாக எவ்வளோ செலவாச்சுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அதை பார்ட் 3ல் பார்க்கலாம். இந்த கோழி கூண்டுக்கும் செட்டுக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இதற்கான செலவை அப்டேட் பண்ணுறேன். இந்த கோழி பண்ணையை பற்றின அடுத்தடுத்த வீடியோவை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.